நம்முடைய மண்ணில்தான் இறைவன் அற்புதத்தை நிகழ்த்தி கொடுத்திருக்கிறார். 64 திருவிளையாடல் இந்த மண்ணு தான் நடந்துச்சு. நாயன்மார்களை வீடு தேடி போய் கண்டுபிடிக்கிறதுக்கு சாமி தேடி நடந்து போனது இந்த மண்ணு தானே போனார். அமெரிக்காவில் எங்காவது போனாரா? லண்டன்ல எங்காவது போனாரா? ஆப்பிரிக்காவில் எங்காவது போனாரா? இல்லையே. இந்த மண்ணில் தானே சிவபெருமான் நடந்து மண்ணை படைத்தவன், மண்ணை சுமந்த மண்ணல்லவா இந்த மண். நினைச்சு பாருங்க, உலகத்தை படைத்து கொடுத்த கடவுள் இந்த மண்ணை அவன் தான் படைச்சான். அவன் தூக்கிட்டு போறான், மண்வெட்டியாக தலையில வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போறார். வந்திப்பாட்டியின் பொருட்டு மண்ணை சுமந்துக்கிட்டு வைகை அணையை அடைக்க போறன்னு போறார். இது போல வரலாறு எந்த மண்ணிலாவது நிகழ்ந்து இருக்கிறதா? இல்லையே. ஆனா இந்த மண்ணில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த ஞானத்தை பெறாம எதையோ ஒன்று ஞானம் நினைச்சுக்கிட்டு எதையோ பெறுவதற்குவா வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். வந்திருக்கிற வேலை அதல்லவா? இறைவனை நேசிக்கிறதுக்கு கிடைத்த வாய்ப்பு. நீங்க இந்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டால் மீண்டும் இந்த வாய்ப்பு எப்போது கிட்டும் தெரியாது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ? தாய்மானசம் என்னைக்கு வாய்க்கும் தெரியல. இங்க ஏன்ட்டார்